செய்திக்கு நேராக நம்ம வருவோம். இன்றைக்கி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தியின் பகுதி யாத்திராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18லேருந்து 24 முடிய. கொஞ்சம் கவனிங்க, என்னை கொஞ்சம் ஒரு நிமிஷம் பாருங்களேன். பைபிளை பற்றி கொஞ்சம் ஒரு நாலேஜ் நமக்கு வேணும். அதான் பைபிள் காலேஜெலாம் வச்சுருக்கோம். ஆதி ஆகமத்தில் பிரயாணம் பண்ணினார்கள் இல்லை? ஆபிரகாம் பிரயாணம் பண்ணினான், இல்லை யாக்கோபு பிரயாணம் பண்ணினான், இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். பிரயாணம் பண்ணினார். யாத்திராகமத்தில் பிரயாணம் பண்ணினார்கள். யாத்திரம் லேவியராகமத்தில் பிரயாணம் பண்ணலை. எண்ணாகமத்தில் பிரயாணம் பண்ணினார்கள், பிரயாணம் ட்ராவல் பண்ணாங்க. உபாகமத்தில் பிரயாணம் பண்ணலை. சரியா? அடிப்படை சில பைபிளுடைய சத்தியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் எந்தெந்த தீர்க்கதரிசிகள் நான் சின்ன சின்ன குட்டி ஸ்டடியாக வச்சுருப்பேன், பத்திரமாக வச்சுருப்பேன். அதெல்லாம் எந்தெந்த தீர்க்கதரிசிகள் எந்த காலகட்டத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சிறையிருப்புக்கு முந்தி, சிறையிருப்பின் போது, சிறையிருப்புக்கு முந்தி, பாபிலோன் சிறையிருப்புக்கு முந்தி, அடுத்தது சிறையிருப்பின் போது, அடுத்தது சிறையிருப்புக்கு பிந்தின தீர்க்க தரிசிகள். இப்படி 3 பிரிவாக பிரிக்கலாம். அப்போல்லாம் என்னென்ன தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள் என்பது நமக்கு வேதத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ரைட். இன்னைக்கு யாத்திராகமம் என்றாலே என்ன நான் இப்போ சொன்னேன்? என்ன சொன்னேன்? பிரயாணம். இதுக்கு ஒரு பேர் உண்டு மலையாளத்தில். நல்லா புறப்பாடு புத்தகம்னு சொல்லுவாங்க. மலையாளத்தில் புறப்பாடு புத்தகம்னு சொல்லுவாங்க. பிரயாணம் இல்லை, புறப்பட்டார்கள். ரைட். இந்த யாத்திராகமத்தில் 20ஆம் அதிகாரம் கொஞ்சம் முக்கியமான அதிகாரம். ஏன் அப்படின்னா 20ஆம் அதிகாரத்தில் தேவன் 10 கட்டளையை குறித்து பேசுகிறார், சொல்லுகிறார். இல்லை, கவனிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் இந்த 10 கட்டளை 20ஆம் அதிகாரத்தில் படிச்சிருக்கீங்க? புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது, பாவம். இப்போ ஞானசாரம் எடுத்தவங்களுக்கெல்லாம் 10 கட்டளை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அது முடிஞ்ச பிறகு ஆண்டவர் இடைப்படக்கூடிய ஒரு சம்பவம் தான் 18ஆம் வசனத்துலேருந்து வருது. 18லேருந்து வருது இல்லையா? சரிதானா? ரைட். கவனிங்க. அப்போ 10 கட்டளை இல்லை. உன் தேவனாய் கர்த்தர் ஒருத்தர் தான், அவரை தவிர யாரையும் நீ வணங்கக்கூடாது, பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கணும், அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. நீ கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியாவது பிறனுடைய பொருளையாவது வீட்டையாவது இச்சியாதிருப்பாயாக, இப்படியெல்லாம் ஆண்டவர் கட்டளையை கொடுக்கிறார் இல்லை? அது 10 கட்டளை மிக முக்கியமானது. அதுக்கு பிறகு இந்த 20:18 நம்ம வாசிக்கிறோம். இப்போ வாசிக்க கேட்போம். நல்ல கவனிங்க. ஜனங்கள் எல்லாரும், இந்த சம்பவம் நடக்கிறது, மோசே இறங்கி வருகிறான். அதை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் மோசையோடு பேசுகிறாரு. வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்கள். ஒன்று சொல்லுங்க. இடி முழக்கங்களையும், ஒன்று இடி முழக்கங்களையும், மின்னல்களையும், ரெண்டாவது என்னங்க? மின்னல்களையும், எக்கால சத்தத்தையும், மூன்றாவது எக்கால சத்தத்தையும், மலை புகைகிறதையும் கண்டார்கள். நாலாவது மலை புகைகிறதையும் கண்டார்கள். நம்முடைய தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட நேரத்துக்கு நான் யோசித்தேன், இப்படிப்பட்ட தேவன் சைலண்டாக அந்த பூமிக்கு வந்தார். எப்படி வந்தார்? யோவான் ஸ்நானகன் சைலண்டாக வரல. என்ன பண்ணிட்டு வந்தான்? சத்தம் போட்டு வந்தான்ல. அவன் வனாந்தரத்தில் கூப்பிடுறதுடைய சத்தமாக இருக்கிறான். அவன் சத்தம் போட்டுட்டு வந்தான். இயேசு கிறிஸ்து சத்தம் இல்லாமல் வந்தார். ஆமென். எப்படிப்பட்டவர் இந்த பார்த்தீங்களா? கவனிச்சிங்களா? தேவனுடைய அந்த வெளிப்பாடை பாருங்களேன். ஜனங்கள் பார்க்குறாங்க, பயங்கரமாக இடி முழக்கம். ஒன்று சொல்லுங்க பாப்பா எல்லாரும். இடி முழக்கம். ரெண்டாவது மின்னல். சொல்லுங்க. பயங்கரமான மின்னல். அடுத்தது மூணாவது எக்கால சத்தம். நாலாவது மலை என்ன செய்தான்? புகைகிறது.
புகை எப்படி வரும்? தீ என்னமா? தீ வந்தாதான் வரும். தீ வரணும். தீ வந்தாதான் தீயிலிருந்து அந்த புகை வரும். அப்போ ஆண்டவருடைய வல்லமை பிரசன்னம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. அதனால ஜனங்கள் இதை பார்த்து என்ன செய்தார்கள் தெரியுமா? அதை கண்டு எதை கண்டு? இடிமுழக்கத்தை கண்டு, மின்னலை கண்டு, எக்கால சத்தத்தை கண்டு, மலை அப்படியே புகையுது. மலை புகைகிறதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று. போதும், கவனிங்க. ஏன் ஜனங்களால பக்கத்துல போக முடியல? ஜனங்களால அந்த இடி முழக்க சத்தத்தை, இடி சத்தம் நம்மளுக்கு தாங்க முடியாதுல்ல, பயங்கரம் இடி. ஐயோ எங்கேயோ இடி விழுந்துச்சுன்னு, அதை விட பயங்கரமான இடி சத்தம் இல்லை? அந்த இடி முழக்கம், அந்த சத்தத்தை கேட்ட ஜனங்கள், அந்த மின்னலை பார்க்க முடியாத ஜனங்கள், எக்கால சத்தத்தை கேட்டு பயந்த ஜனங்கள், மலை புகைகிறதை பார்த்து அதை கேட்டு அதை பார்த்த ஜனங்கள் பின்வாங்கி போனார்கள். எப்படிங்க? பின்னால போயிட்டாங்க. கர்த்தருக்கு முன்னால நிற்க முடியாது. கர்த்தர்கிட்ட போனா பின்வாங்கி தான் போவோம், முன்னால போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில வசனம் சொல்லுகிறது, அதாவது மக்கள் நடுநடுங்கி தூரத்தில் நின்று கொண்டு, பொதுமொழி பேர்ல சொல்லியிருக்கு. எப்படிங்க? மக்கள் நடுநடுங்கி என்ன செய்தார்களாம்? தூரத்தில் நின்று கொண்டு. அப்போ ஜனங்கள் பயந்துட்டாங்க, அப்படியே நடுங்கிட்டாங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 19, அதாவது 10 கட்டளை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு அந்த முந்தின அதிகாரத்தில் யாத்திராகம் 19:16 வாசிங்க. மூன்றாம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். நடுங்கிறது தெரியுமில்ல உங்களுக்கு? நம்ம சாதாரணமாக நடுங்க மாட்டோம், பார்த்துருக்கீங்களா? குளிரில் நடுங்குவோம், மற்றபடி சாதாரணமாக நடுங்குவோமா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்கிறீங்க. அப்படியே நடுங்கிறதுன்னு என்ன தெரியுமா? அப்படியே நடுங்கிறது இல்லை, ஏதாவது ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பார்த்துட்டா, ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுட்டா பாதிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படியே நடுங்குவாங்க, தெரியுமா? சரியா? நான் இன்னும் நடுங்குனது இல்லைங்கிறீங்க நீங்கள. சரி, அப்படியே நடுங்குவாங்க. இங்கே பைபிள் வசனம் சொல்லுகிறது, மூன்றாம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அங்கே ஏற்பட்டது, ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? பாளையத்தில், டென்ட்டில் இருக்கிறாங்க. அவர்கள் போட்ட கூடாரங்களில் இருக்கிறாங்க. கூடாரத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? அப்படியே நடுங்கினார்கள். அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நடுக்கத்துக்குரிய தேவன். எப்படிப்பட்ட தேவன்? நடுக்கத்துக்குரிய தேவன். அங்கே யார் வர்றாங்களா இந்த சேர்ல? அப்போ கொஞ்சம் கொடுக்கலாமே. இருக்கு பேக், கொஞ்சம் எடுத்துட்டா இருக்கும். ரைட், ஓகே. பாருங்க, நடுக்கத்திற்கு உரிய தேவன் என்ன செய்தார்கள்? நடுங்கினார்கள். அப்படியே நடுங்கினார்கள். இங்கேயும் நம்ம வேத பகுதியில் வாசித்தோம். என்ன செய்தார்கள்? நடுங்கினார்கள், பயந்தார்கள், தூரத்தில் நின்றார்கள். சரி, சங்கீதம் 104 32 வாசிக்கிறோம். சங்கீதம் 104:32 அவர் பூமியை நோக்கி பார்க்க. இப்ப பாருங்க, கடவுள் நம்முடைய தேவன், நம்ம உண்டாக்கின தேவன் பூமியை அப்படி நோக்கி பார்க்கிறார். நம்ம ஒரு இடத்த பார்க்குறோம்ல, அந்த மாதிரி ஆண்டவர் பூமியை நோக்கி பார்க்கையில் அது அதிரும். அது என்ன ஆகுமா? என்னங்க
அந்த தேவன்கிட்ட நெருங்க முடியுமா? இல்லை அந்த தேவன் அப்படியே இறங்கி வந்து அந்த பூமியில் என்ன ஆகும்? ஏங்க கடவுள் மனுஷனாக வந்தார்? பெரிய கேள்வி. ஏன் மனுஷனாக வந்து ரத்தம் சிந்தணும், மறிக்கணும், இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்படியே இறங்கி வந்தார்னா என்ன ஆகும்? அவர் பூமியை நோக்கி பார்க்க பூமி என்ன செய்யுமா? அதிரும். அப்படியே அதிருமா, அப்படியே அதிருமா. எப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன்! பூமி அப்படியே அதிரும். அவர் பர்வதங்களை தொட, அவர் பர்வதங்களை, பெரிய பெரிய மலைகளை அப்படி தொட்டார்னா போதும், அவைகள் புகையும். அப்படி புகையும், தீ வந்துடுது. அவர் தொட்டா போதும். ஆனால் அந்த தேவன் இப்போ தொடுறாரு, நமக்கு ஒன்றுமே வர மாட்டேங்குது. ஏன்? அவர் நம்மை உண்டாக்கினவர், அவருடைய பிள்ளைகள். ஆமென். ஒரு பெரிய ஒரு அதிகாரின்னு வச்சுக்கோங்க, கலெக்டராக இருக்கலாம், அல்லது பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், பெரிய மந்திரியாக இருக்கலாம், பெரிய அதிகாரிய தலைவராக இருக்கலாம். அவங்க குடும்பத்தில் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சாதாரண ஆள். அவன் மகன் மிரட்டுவான் இல்லை, அவர் சின்ன பிள்ளை மாதிரி வீட்டில் நடந்துக்குவார். பார்த்துருக்கீங்களா? நான் சிலரெல்லாம் பார்த்துருக்கேன். வீட்டில் நம்ம பையன் சொன்னால் கேட்க மாட்டானுங்க இல்லை. ஏன் தெரியுமா? அவருடைய புள்ள. அதனால தான் நாங்களும் இப்படி இருக்கோன்னு சொல்கிறீங்களா? அவருடைய பிள்ளை. அதனால நம்ம நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கிருபை நம்மளை என்ன செஞ்சிருச்சு? அவருக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்திடுச்சு. ஆனால் தேவன் பார்த்தார்னா பூமி அதிருது, மலைகளை தொட்டு அப்படியே புகையுமா, புகையுமா. அதான் புகைஞ்சிருக்குது. சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற வேளையில் கவனிங்க, இப்படிப்பட்ட இந்த வேளையில் அடுத்த வசனத்தை வாசிங்க, 20:19 வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் மோசேயை நோக்கி, இப்போ ஆண்டவர், அதாவது இடி முழக்கம், மின்னல், எக்கால சத்தம், மலையெல்லாம் புகையுது. அப்படியே ஆண்டோடைய பிரசன்னத்தினால ஜனங்களெல்லாம் பயந்து நடுநடுங்கி பின்வாங்கி போனார்கள். இப்ப கர்த்தர் மோசையை நோக்கி, நீர் எங்களோட பேசும். சாரி பாருங்க, மோசேயை நோக்கி, மோசையை நோக்கி, ஜனங்கள் தானே, சாரி, ஜனங்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களோட பேசும். ஜனங்கள் எல்லாம் பயந்துட்டாங்க பாத்தீங்களா? இப்ப ஜனங்கள் சொல்றாங்க மோசையை நோக்கி, நீ எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. கடவுள் எங்க கூட பேச வேண்டாம், தேவன் எங்களோடு கூட. இது நல்லா இருக்குல்ல, நமக்கும் அப்படி பேசாமல் சொல்லிட்டு போயிடலாம். இந்த ஊழியக்காரி இன்னைக்கு நடக்கிற சம்பவமே அப்படிதான். ஊழியக்காரா அப்படியே அவர் கடவுள் மாதிரி, அவர் தான் கடவுள். ரெண்டாவதுங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப வேதனை தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு எல்லாம் எவ்வளோ சங்கடப்பட்டு இருக்காங்க ஜனங்கள், எவ்வளோ சீரழிகிறாங்க தெரியுமா? மனுஷனை நம்பி, மனுஷனை வொர்ஷிப் பண்ணி, அவர் தாங்க, அவர் சொன்ன மொட்டை காலத்தில் குதிச்சாலும் குதிச்சிடலாம். எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு தெரியுமா? எல்லாம் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய ஸ்தாபனத்தில் நல்ல லீடர்ஸ், அந்த லீடர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாது, ஆனால் உலக அளவில் பல நாடுகளுக்கு போன லீடர்ஸு வேதனைப்படுறாங்க, சங்கடப்படுறாங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை, கவனிச்சுக்குங்க. நீங்கள் பாஸ்டரை பின்பற்றுறது அல்ல, பாஸ்டருக்கு முதலிடம் கொடுப்பது அல்ல. சொல்லுங்க எல்லாரும், பாஸ்டரை பின்பற்றுவது அல்ல. தைரியமாக சொல்லுங்க, உண்மையா இல்லையா? சொல்லலைன்னா பார்த்துக்குங்க. பாஸ்டரை பின்பற்றுவதல்ல, பாஸ்டரை முன்வைப்பதல்ல. யாரை தான் முன்வைக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். ஆமென். யாரை தான் பின்பற்றுகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது அவர் தான். எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போயிடுவான், தெரிஞ்சுக்குங்க. எந்த பாஸ்டராக இருந்தாலும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த பூமியில் தந்த அந்த நித்திய ஜீவனை கடைசி வரைக்கும் காத்து, ஆண்டவர் பரலோகம் போகும் வரைக்கும் தம்முடைய தூதனை கொண்டு பத்திரமா, ஏஞ்சல் ஆலஜில் படித்தோம், லாசருங்கிற கொண்டு போய் அப்படியே ஆபிரகாம் மடியில் விட்டார். அது வரைக்கும் கர்த்தர் கண்மணி போல காக்கிறார். தூதர்கள் கொண்டு அப்படியே ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் விட்டுறாங்க. எவ்வளோ பெரிய, அதெல்லாம் விட்டுற தேவ தூதனுக்கு மேலே ஊழியக்காரனை
கனப்படுத்துகிறாங்க. தேவதூதன் எவ்வளோ, ஆனால் தேவதூதனை பொருட்படுத்தவே மாட்டாங்க. உங்களை கூட்டிகிட்டு போகிறத யார் தான்? பயப்படாதீங்க, இப்போ இல்லை, கொஞ்ச நாள் ஆகட்டு, இப்போல்லாம் கூட்டிகிட்டு போக வேண்டாம். கூட்டிகிட்டு போகிறது யார்? தேவதூதன். அவரை விட்டுறாங்க. எந்த ஊழியக்காரும் நம்மளை மாதிரி சாதாரணமாக தான் அங்கே இருக்கணும், தேவதூதன் தான் கூட்டிகிட்டு போவான். கர்த்தர் தான், சொல்லுங்கள், கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான். அவர் சொல்கிறதா நான் கேட்பேன். நான் அவர் சொன்னது தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். பைபிளை தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரைட். இப்போ அவங்க பயந்து பின்வாங்கி போனார்கள். ஜனங்கள் பயந்து இப்போ மோசையை பார்த்து சொல்கிறாங்க, நீர் மோசே, நீர் எங்களோடு பேசும் தேவன் பேசாதிருப்பாராக. பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். போச்சு. எப்படிங்க? இப்போ கவனிங்க, கர்த்தருடைய வல்லமை எப்படி இருக்குதான்? இடி முழக்கம், மின்னல், இல்லை எக்கால சத்தம், புகையுது. இப்போ பேசுனா செத்து போயிடும். எவ்வளோ பெரிய வல்லமுள்ள தேவன் இல்லை? நினைச்சாலே பயமா இருக்கு. அவர் பேசினா நாங்கள் செத்து போயிடுவோம். உண்மை என்ன தெரியுங்களா? ஆண்டவர் வந்து பிரசன்னமாயிட்டா, ஆண்டவரை ஒருவேளை பார்த்துட்டா அவன் உயிரோடு இருக்க மாட்டான். தெரியுமா? பைபிள் சொல்லுது. இல்லை தெரியுமா தெரியாதா? தெரியும், உயிரோடு இருக்க மாட்டான். அதான் மனோவை சொல்கிறான், கர்த்தருடைய தூதனானவரை, கர்த்தரை பார்த்துட்டு நம்ம செத்து போயிடுவோம். அது தூதனாக வந்து வெளிப்பட்டார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நல்லா கவனிங்க. ஏன் தூதனா வந்தார்? ஏன் தூதனா வந்தார்? இப்படிலாம் பேசுவாங்க, கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். செத்து போயிடுவாடா, அதனால தான் ஒரு தூதனா வந்து வெளிப்படுறாரு. தூதனை போல வர்றாரு. அப்படியே டைரக்டாக இறங்கி வந்தால் பேசினாலே செத்து போயிடுவார். புரியுதா உங்களுக்கு? தாங்க மாட்டடா. கடவுள்னா என்ன விளையாட்டா? தேவன்னா ஜெயிலுக்குள்ளே வச்சு வணங்குறது மாதிரி வச்சு சாமி கும்பிட்றேன், கடவுளே என் கூட பேசும். இல்லை, பேசுனா செத்து போயிடுவானா. அப்போ எப்படிப்பட்ட தேவன்? அந்த வல்லமை உள்ள தேவன். இவங்க சொல்கிறாங்க, மோசே தயவுசெய்து எங்கிட்ட கடவுள் பேச வேண்டாம், நீ மட்டும் பேசு. அவர் பேசினால் நாங்கள் என்ன செய்வோம்? செத்து போயிடுவோம். மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இப்போ மோசே சொல்கிறான், ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள். இந்த பயப்படாதீர்கள்ங்கிற வார்த்தை அடிக்கடி சொல்ல வேண்டியது நமக்கு இருக்குது. நமக்கு ஏன் தெரியுமா? நம்ம பயப்படுறோம் இல்லை? தேவதூதனும் மேய்ப்பனை பார்த்து பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தால் பயப்படாதீர்கள், இல்லை நான் தான் அப்படிங்கிறார். இது சொல்ல வேண்டியதாக இருக்குது. மோசே சொல்கிறான் பயப்படாதீர்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு. எப்படிங்க? நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களை சோதிக்கும்படிக்கும். நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யக்கூடாது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரே வார்த்தை, அது விளக்கமெல்லாம் வேண்டாம். பாவம் செய்யக்கூடாது. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கும் தம்மை அவரை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும். அவரை பற்றிய பயம் என்ன இருக்கணும்? முகத்துக்கு முன்னால் இருக்கணும். அவரை பற்றிய பயம் எனக்கு இருக்கணும், உங்களுக்கு இருக்கணும். அவரை பற்றிய பயம் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். உங்கள் முகத்திற்கு முன்பாக இருக்கவும் தேவன் எழுந்தருளினார் என்றார். தேவன் எழுந்தருளினார். ஏன் தெரியுமா தேவன் எழுந்தருளினார்? ஏன் தேவன் இப்படி வெளிப்பட்டார் தெரியுமா? அவரை பற்றும் பயம் உங்க முகத்துக்கு முன்னால் என்ன செய்யணும்? இருக்கணும். நீங்க பாவம் செய்யக்கூடாது. அதனால தான் தேவன் எழுந்தருளினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் பார்த்தீங்களா? நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு. இங்க சொல்றது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஏன் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்க வேண்டாம், கவனிங்க. புரியுதா? பைபிளை நீங்கள் நல்லா படிச்சு பாருங்க, எந்த மாற்றமும் இருக்காது. அங்கே உள்ள வசனம் இங்கே அதே போல தான் வரும், கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். பைபிள் மாறாது. நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. இப்போ இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? செஞ்சிட்டோம், அந்த பாவத்தை மன்னிக்க வந்தார். ஆமென். எப்படி பார்த்தீங்களா? நீங்கள் பாவம் செய்யக்கூடாது, உங்கள் முகத்துக்கு முன்பாக அவருடைய பயம் இருக்கணும்.
இங்கே இயேசு ஏன் வந்தார்? நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க. நீங்கள் நம்ம பாவம் செஞ்சிட்டோம். நம்ம முன்னோர்கள் பாவம் செஞ்சிட்டாங்க. பாவத்தை மன்னிக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். பாவத்தை ரட்சிக்கும்படி இயேசு வந்தார். நம்ம பயந்து நடுங்கி பின்வாங்கி போகலை. முன்னால் வர சொன்னார், வாங்க என்னிடத்தில் வருகிறனே புறம்பை தள்ளுவதில்லை. இல்லை, யாராக இருந்தாலும் வரலாம். குஷ்டரோகியை பார்த்தா எல்லாம் விலகி ஓடிடணும். அவனும் குஷ்டரோகம் சத்தம் போட்டுட்டே வரணும். குஷ்டரோகி யாரும் தொடமாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தொட்டார். இல்லை, அவர் தொட மலைகள் என்ன செய்யுமா? புகையும். அப்போ எவ்வளோ வல்லமை உள்ளவர்! தொட்டார், அதெல்லாம் பொசுங்கி போச்சு. எது பொசுங்கி போச்சு? குஷ்டரோகம். அப்படிப்பட்ட தேவன். கவனிங்க, பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டை இணைச்சு பாருங்க. பாவம் செய்யாதபடிக்கு அவரை குறித்த பயம் உங்கள் முகத்துக்கு முன்னால் இருக்கும்படி அவர் எழுந்தருளினார். அங்கே எழுந்தருளினார், இங்கே வெளிப்பட்டார். மாம்சத்தில் மனிதனாக எழுந்தருளினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, அவருடைய உங்கள் முகத்துக்கு முன்பாக அவரை குறித்த பயம் இருக்கணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். தூரத்திலே நின்றார்கள். ஜனங்கள் தூரத்தில் நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் வானத்திலிருந்து உங்களோட பேசினேன் என்று கண்டீர்கள். நான் வானத்திலிருந்து உங்களோடு, எத்தனாவது வசனம் தங்கச்சி? 22. நான் வானத்திலிருந்து உங்களோடு கூட பேசினேன் என்று கண்டீர்கள். எங்கிருந்து பேசினேன்? வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்று கண்டீர்கள். நீங்கள் எனக்கு ஒப்பாக. நல்லா கவனிங்க, ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றார் பாருங்க. நான் எங்கிருந்து பேசினேன்? வானத்திலிருந்து பேசினேன். பாருங்க, தேவன் எழுந்தருளின பிறகு தேவன் வெளிப்பட்ட பிறகு அவர் சொல்லுகிறார், நீர் பேசின நாங்க செத்து போயிடுவோம். ஜனங்கள் பயந்து பேச வேண்டாம்னு சொன்னாங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் வானத்திலிருந்து பேசினேன் என்று நீங்கள் கண்டீர்கள். நீங்கள் எனக்கு ஒப்பாக. இப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினால் தெய்வங்களையும் பொன்னினால் தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். மண்ணினாலே நல்லா கவனிங்க, வெள்ளினால் தெய்வங்களை உண்டாக்க வேண்டாம், பொன்னினால் தெய்வங்களை உண்டாக்க வேண்டாம். அப்படியெல்லாம் செய்யாதீங்க. அப்படின்னா சிலையை உண்டு பண்ணாதீங்க. போட்டோ உண்டு பண்ணுங்கன்னு சொல்லல. போட்டோ வைக்கலாம், போட்டோ வைக்கக்கூடாது. ஃபோட்டோவில் ஏசுனா அந்த மாதிரி படம் ரொம்ப அழகாக இருக்கும்ல, இருதயத்தை காட்டிகிட்டு இருப்பார், பாருங்க இருதயம். வைக்கக்கூடாது. எனக்கு ஒப்பாக நீங்கள் செய்யக்கூடாது. அது ஏசுநாதரே இல்லை, அது சம்மந்தமே இல்லை. அதை பார்த்து கும்பிடவும் இருப்பாங்க. ஏசுநாதரே பாரு, நீ இருதயத்தை காட்டுகிறீர், என்னால் காட்ட முடியல, என் இருதயத்தை பாரு ஆண்டவரே. இல்லை, ஃபோட்டோக்கு முன்னால் ஜெபம் பண்ணுறோம், வைக்கக்கூடாது. எங்கள் பாஸ்ட் முத சந்திக்கும் பொழுது படம் வைக்கக்கூடாது. மிகப்பெரிய படம், இவ்வளோ பெரிய படம், நீங்கள் நம்ப மாட்டீங்க, இவ்வளோ பெரிய படம், எங்கள் சொந்த வீட்டில் மேலே வச்சிருக்கோம். ரொம்ப பெரிய படம். நானே அதை பார்த்து கும்பிட்டுருக்கேன். இல்லை, பெரிய படம். எங்கள் அப்பா கொஞ்சம் அட்வான்ஸாக போய் சர்ச்சுக்கே ஒரு நாளும் சர்ச்சுக்கு போக மாட்டார். அப்போது எங்கள் அப்பா ரூம் தனியாக இருக்கும். பார்ப்போம், ஒரு செம்பருத்தி பூவை வைப்பார், ஒரே ஒரு செம்பருத்தி பூ, வேறு பூ இங்கே வைக்க மாட்டார். ரோஜா பூ இருந்தால் கூட வைக்க மாட்டார், செம்பருத்தி பூவை வைப்பார். வச்சுட்டு பேசுவார். அவன் சரியில்லை, இவனும் சரியில்லை. எங்கள் அப்பா சொன்னார், ஒரு சிரட்டை கூட இந்த பயலுக்கு நான் கொடுக்க மாட்டேன் சொத்தில், ஒரு சிரட்டை. ஆனால் நிறைய சிரட்டை நாங்கள் எடுத்தோம், அது வேறு. ஆனால் எங்கள் அப்பா ஒரு சிரட்டை. அப்போ என்ன சொல்லியிருப்பார்? ஒரு சிரட்டை இந்த பயலுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். கவனிங்க, படத்துக்கு முன்னால் ஜெபம் பண்ணக்கூடாது, படம் வைக்கக்கூடாது. படம் இருக்குமென்றால்
அதை என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள். நான் தூரத்தில் சிவசக்தி காலனி பக்கத்தில் அங்கே போய் வித்துட்டு வரமாட்டேன், போட்டு வந்துடுறேன். ஒரு இடத்துல நிறைய சிலை எடுத்தேன். நிறைய சிலை எடுத்து மூட்டை கட்டிட்டு, ஏன்னா அவங்க வீட்டில் பிசாசு போராட்டம், அந்த விக்கிரகம் இருந்தனால ரூமுக்குள்ளே போக முடியாது. பின்னால் கதை அடைச்சா பின்னால் வந்து ஒரு கை தள்ளும், அடைச்சி பார்ப்பாங்க முடியாது. நீங்கள் உங்கள் வீட்டில் போய் கதை அடைக்கும் போது ஒரு வேளை சரியாக திறக்கலைன்னா பயந்துடாதீங்க, அடைக்கலைன்னா பயந்துடாதீங்க, அது வேற. அது உண்மையாக பிசாசு தள்ளிச்சு. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த விக்கிரகத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் சிவசக்தி காலனி பக்கத்தில் தான் அவங்க வீடு. சிஸ்டர் நீங்கள் சொன்ன அந்த அவர் தான் சிஸ்டர் தான் சொல்லி அனுப்பி விட்டாங்க. போய் ஜெபம் பண்ணிவிட்டு தூக்கி போட்டோம், விடுதலை கிடச்சிருச்சு, நல்லா ஆகிட்டாங்க. ஆமேன். அப்போ நம்ம வைக்கக்கூடாது. இங்கே வெள்ளினாலும் சரி பொன்னினாலும் சரி என்ன செய்யக்கூடாது? தெய்வங்களை உண்டு பண்ணக்கூடாது, பொம்மை மாதிரி செய்யாதீங்கன்னு கடவுள் சொல்லியிருக்காரு. இயேசுநாதர் மாதிரி சிலை வைக்கக்கூடாது. ரைட். அடுத்தது, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி. மண்ணினாலே பலிபீடத்தை ஆமாம், கடவுளை உண்டாக்கலாம் நினைக்கிறாங்க. மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்கி, நல்லா கவனிங்க, மண்ணிலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை, கவனிங்க, என்ன செய்யணும்? மண்ணுனால என்ன செய்ய? பலிபீடத்தை உண்டு. அழகா மண்ணை வச்சு அப்படியே பலிபீடம். நீங்கள் ஒன்று ரொம்ப அழகாக கட்டுவாங்கன்னு நினைக்காதீங்க. 2 கல்லை வைப்பாங்க, அங்கங்கே இருக்கிற பழைய கல்லை தூக்கி மண்ணை வைப்பாங்க, அதான் பலிபீடம். அன்னைக்கு அப்படி தான் செஞ்சாங்க. நோவாவும் அப்படி செஞ்சான், எல்லாரும் அப்படி தான். ஆசரிப்பு கூடாரத்தில் மட்டும் பலிபீடம் எப்படி தெரியுமா? வெண்கல பலிபீடம். மற்ற இடத்துல அவங்களாம் கட்டுனாங்க பார்த்தீங்களா பலிபீடங்கள், சும்மா மண் எடுத்து வைப்பாங்க. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், மண்ணை குழச்சி வை, 2 கல்லை வை, பழைய கல் போட்டு அது மேலே மண்ணை வச்சு மண்ணினால் பலிபீடத்தை உண்டாக்கி அதில் உன்னுடைய ஆடுகளையும் சரி மாடுகளையும் சரி பலியாக வை. நான் என் நாமத்தை, இப்போ சொல்கிறாரு, சும்மா நீ பலி செலுத்தணும் அல்லவா, அப்படி வை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது அன்றைக்கு ஆண்டவர் லேவி ராகமத்தில் சொன்னது இல்ல. நீ ஒரு பலிபீடம் கட்டு, உனக்கு முன்னால் ஒரு பலிபீடம் மண்ணுனால கட்டு. என்னை மாதிரி தெய்வத்தை உண்டாக்காத, வேண்டாம், விட்டுரு. நான் வானத்திலிருந்து பேசினேன். பலிபீடத்தை கட்டு. பலிபீடத்து மேலே என்ன வைக்கணும்? ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் பலி வை சொல்லிட்டு இப்போ சொல்றாரு, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் உன்னிடத்தில் வந்து, நல்லா கவனிங்க, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்ட்டார். ஆமேன். நான் இந்த பிரஸ்தாபப்படுத்துகிறது அப்படிங்கிறத குறித்து நான் பார்த்தேன். கவனிங்க, அதாவது அதனுடைய விளக்கத்தை கொஞ்சம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஹீப்ரு லாங்குவேஜில் அதுக்கு வந்து சாக்கார் ZAKAR, ஹீப்ருல சாகார் அப்படின்னா ரெகார்டு, RECORD, ரெகார்டு அப்படின்னா என்ன? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும், அந்த பிரஸ்தாபப்படுத்துகிற அப்படிங்கிறதுக்கு தான் விளக்கம் கொடுக்குறேன். ரெகார்டு ஆங்கிலத்தில், ஹீப்ருல ஜாகார் அப்படின்னா ரிமெம்பர், மென்ஷன், அதாவது அவருடைய நாமத்தை நினைத்து அவருடைய நாமத்தை ஞாபகப்படுத்தி சொல்லுவது, அதை மென்ஷன் பண்றது. சொல்லுங்க, பிரஸ்தாபப்படுத்துறது. அவருடைய நாமத்தை எங்க நினைக்கிறீங்களோ, நினைச்சு சொல்றீங்களோ,
அங்க உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னொன்று, மைண்ட்ஃபுல் திங்க், மனதில் கொண்டு வந்து நினைப்பது. அவருடைய நாமத்தை உங்கள் மனதில் கொண்டு வந்து நினைக்கிற இடத்தில் உங்களை வந்து ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்றது புரியுதா எத்தனை பேருக்கு? ஜாகார் பிரஸ்தாவப்படுத்துகிறதுனா, சரியான எபிரேய மொழியினுடைய விளக்கம் ஜாகார் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் என்ன? அவருடைய நாமத்தை ஞாபகப்படுத்தி நினைத்து அதை சொல்லுவது, அதை மனதில் வைத்து நினைப்பது. அவருடைய நாமத்தை நினைக்கும் பொழுது நான் உன்னிடத்தில் வந்து உன்னை. அப்ப நம்ம போய் இப்ப மண்ணில் பலிபட நம்ம கெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கல்லில் பலிபட கெட்ட வேண்டாம். பலிபட நம்ம ஒன்றும் கெட்ட வேண்டாம். நம்ம என்ன செய்கிறோம்? தேவ சமூகத்துக்கு வர்றோம். வந்து நீங்கள் ஒன்றுமே செய்கிறதில்ல, உங்கள் மனதில் ஆண்டவருடைய நாமத்தை நினைக்கிறீங்க, அதை மென்ஷன் பண்ணுறீங்க, சொல்கிறீங்க. மென்ஷன் வந்து சொல்கிறது தானே? சரிதானா? ஏமா கரெக்ட் தானே? மென்ஷன் பண்ணுறோம், சரியா? மென்ஷன் பண்ணுறோம். அவருடைய நாமத்தை நினச்சி அவருடைய நாமத்தை சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அவருடைய நாமத்தை மனதில் வச்சு ஞாபகப்படுத்தி நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அங்கே உங்கள் இடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறாராம். நான் சொல்கிறது புரியுதா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? ஆமென். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதற்கு? எங்கே போனாலும் அதை நினைக்க. நீங்கள் போய் பள்ளியோட கட்டிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பஸ்ஸில், ட்ரெயினில், எங்கேனாலும் அவருடைய நாமத்தை நினச்சி, அவருடைய நாமத்தை மெதுவாக மென்ஷன் பண்ணி சொல்லி அதை நினைக்கும் பொழுது, மைண்டில் அவருடைய நாமத்தை வைக்கும் பொழுது அவர் உங்களிடத்தில் வந்துடுறார். ஆமென். வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதான் அந்த வசனம். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் அவர் உங்களிடத்தில் வந்து அவர் உங்களை என்ன பண்றாரா? வர்றது மட்டும் இல்லை, ஆசீர்வதிக்கிறாரையா. எந்த இடத்திலும் சரி. சமாரிய பெண்ணிடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது சொன்னார், சமாரிய பெண் சொன்னார், நாங்கள் இந்த மலையில் தொழுது கொள்ளுகிறோம். அப்படின்னா கெரிசீம்ங்கிற மலை, அந்த மலை அவர் சொன்ன மலை கெரிசீம். இந்த மலையில் தொழுது கொள்ளுகிறோம், நீங்கள் எருசலேமில் தொழுது கொள்ளுகிறீர்கள். யூதர்கள், சமாரியர்கள் கெரிசீம் அப்படிங்கிற மலை, அதான் அந்த மலைன்னு சொல்றார். இந்த மலைங்கிறது கெரிசீம் மலை. நாங்கள் இந்த கெரிசீம் மலையில் தொழுது கொள்கிறோம், நீங்கள் எருசலேமில் தொழுது கொள்ளுகிறீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஏமா அப்படி இல்லை, மலையில இல்லை, எருசலேமில் இல்லை, பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும். ஒரு அலையில சொல்லுங்க பாப்பா. அலையில எந்த இடத்துல இயேசுவை அந்த மைண்ட்ஃபுல் திங்கிங், அந்த மைண்ட்ஃபுல் திங்க் இருக்குதோ, அவரை ரெமெம்பரன்ஸ் பண்ணி அவரை நினச்சி அவருடைய நாமத்தை மெதுவாக சொல்கிறோமோ, அந்த இடத்துல வந்துடுறாருங்க. உங்கள் இடத்துல வர்றாரு, உங்கள் வீட்டில் வர்றாரு, ட்ராவல் பண்ணும்போது வர்றாரு, எங்கேயும் வர்றாரு. நான் வருவேங்கிறாரு. யாரு? வானத்திலிருந்து பேசின கர்த்தர் சொல்கிறார். வானத்திலிருந்து பேசின கர்த்தர், எனக்கு நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க, ஃபோட்டோ வைக்காதீங்க, விக்கிரகம் மாதிரி வைக்காதீங்க, பொம்மை வைக்காதீங்க, வெள்ளினால் தெய்வங்களையும் பொன்னினால் தெய்வங்களையும் வைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு மண்ணில் ஒரு பலிபீடத்தை கட்டு. நம்ம மண்ணில் பலிபீடம் அல்ல, இருதயத்தில் பலிபீடம் கட்டுறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியே கட்டி அப்படி ஒரு நினைவு திங்க் பண்ணுறோம், அங்கே வந்துடுறாருங்க. நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அப்படி வர்றாருங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இயேசுவேன்னு கூப்பிடுறதில்ல, நினைக்கும் பொழுது வர்றாருங்க. அதாங்க, அதான் அந்த வார்த்தை. எங்க நினைக்கிறீங்களோ மனசுல, எங்க மெதுவா மென்ஷன் பண்றீங்களோ இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்றீங்களோ, அங்க வர்றாருங்க. ஆமென். அதுதாங்க பிசாசுக்கு பிடிக்காது, பயப்படுறாங்க. யாரை பார்த்து? வல்லமையான ஊழியக்காரரை பார்த்து. அப்படிதானே? ஓ அல்லேலூயா, ஓ அல்லேலூயா கிடையாது, உங்களை பார்த்து.
ஏன்னா எங்கே நினச்சிட்டீங்களோ அங்கே நினச்ச இடத்துக்கு வர்றார். எங்க நினச்ச இடத்துக்கு வர்றாருங்க. வானத்திலேருந்து பேசின கர்த்தர் நீங்கள் நினச்ச இடத்துல இல்லை, சுண்டகம்பாளை தேடி வர்றாரு இல்லை? எப்படி வர்றாரா இல்லையா? வர்றாரு. எங்க வேணாலும் வர்றாரு. எங்க நினைக்கிறீங்களோ, ரோட்டில் எங்க போனாலும் சரி, வண்டியில் போயிட்டு இருக்கீங்க நினைக்கிறீங்க, வந்துடுறாரு. ஒரு 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 பாட்டில் நான் ஒரு இது பார்த்தேன் யூடியூப்பில், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குப்பை தூக்கிட்டு குப்பையை கொட்டுறதுக்கு ஒரு பெண்ணு போவார், இயேசுநாதர் அதிலே போவார். பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையோ? பார்க்கல, யாருமே பார்க்கல, நான் மட்டும் பார்த்துருக்கேன். அந்த குப்பைக்காரி அவன் குப்பை கொட்டனே குப்பையில் போகும்போது அதில் இயேசுநாதர் போகிற மாதிரி போட்டிருப்பான். அதுவும் பார்க்கல. வீட்டை தொடச்சிட்டு இருப்பா ஒரு பொம்பளை, ஆண்டவர் பக்கத்தில் இப்படி நடந்து வருவா, ஆண்டவர் இப்படி விலகிற மாதிரி போட்டிருப்பா. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சும்மா அந்த ஒரு இதில் ஒருத்தி அழுதுகிட்டு இருப்பா, பக்கத்தில் வருவா, ஏசப்பா வருவார். இல்லை, அது அது ரொம்ப அர்த்தம் உள்ளது. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடங்களிலும் உங்க பக்கத்தில் வர்றவர் கர்த்தர். எப்போ? இயேசுவேன்னு கூப்பிட வேண்டாம், நினைச்சா போதும், லைட்டா மென்ஷன் பண்ணா போதும். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் அவர் உங்களிடத்தில் வந்து உங்களை வர்றது மட்டும் என்ன செய்யறாரு? இல்லை, இவ்வளோ பெரிய காரியம். அப்படியே வந்து என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அருமையான ஒரு காரியம். உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கும்படி உங்களையும் என்னையும் தேடி வர்றார். நம்ம என்ன செய்யணும்? அவரை நினைச்சா போதும். எதை? அவருடைய நாமத்தை. நம்ம ஒரு உருவம் வச்சு அப்படியே சிலுவையில் அப்படி இல்லை, ரொம்ப சிம்பிள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கவனிங்க, என் நாமத்தினால். இதுவரைக்கும் என் நாமத்தினால் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இல்லை, பைபிள் வசனம், நான் வசனத்தை தான் சொல்கிறேன். அவருடைய நாமம் அப்படியே அவர் சிலுவையில் தொங்குற மாதிரி நினச்சி நம்ம அப்படி நினைப்போம் மனசில். அதை நான் தப்பாக சொல்லலை, பட் அப்படி ஒரு உருவத்தெல்லாம் நினைக்கணும்னு இல்லை. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்படின்னு சொன்னால் போதும். அவர் நாமத்தை நினைச்சா, இயேசு கிறிஸ்து அப்படியே அந்த நாமத்தை நினைச்சா, எந்த உருவத்தை நினைக்கல, அவருடைய நாமத்தை நினைச்சா உடனே அங்கே வந்துடுறாரு. வந்து என்ன பண்ணுறாரா? உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு தேவனை, வானத்திலிருந்து பேசின ஒரு கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். இடி முழக்கத்தோடு இறங்கின கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். மின்னலைப் போல வெளிப்பட்ட தேவனை நான் ஆராதிக்கிறேன். எக்கால சத்தம் கேட்கிறதல்லவா, அப்படி எழுந்தருளின கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். அப்படி புகையக்கூடிய அந்த வல்லமையுள்ள கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். வானத்திலிருந்து பேசின கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். எப்படி? ஒரே ஒரு காரியம், அவருடைய நாமத்தை நினைக்கிறேன், அவருடைய நாமத்தை சொல்லுகிறேன். அந்த இடத்தில் அவர் என்னிடத்தில் வந்து என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சரியா? இதுக்காக ரேடியோவில் பிரசங்கம், டிவியில் பிரசங்கம் போய் கேளுங்க, கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. யூடியூப்பில் பிரசங்கம், நல்ல பிரசங்கெல்லாம் கேளுங்க, கேட்க வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லை ஒரு நாளும். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்திற்கு வளர்ச்சிக்கு தேவையாக இருக்கும் என்றால் நீங்கள் கேளுங்க, பாருங்கள், நல்லது. ஆனால் அதையெல்லாம் காட்டிலும் கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பைபிள் அதிகமாக வாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களா, ஆண்டவர் உங்களோடு வந்து என்ன செய்வார்? இடைப்படுவார். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உங்களிடத்தில் வந்து உங்களை என்ன செய்வார்? சும்மா வந்துட்டு போக மாட்டாரா, ஆசீர்வதிப்பாரா. ஆமேன். அப்படியே உங்களிடத்தில் அவர் வருவாராக, உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமேன்.
நம்ம எழுந்து ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று காணிக்கை. எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கை யாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவேன் என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வேன் எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவேன் என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான ஆராதனை நாளுக்காக நன்றியோடு குடும்ப துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள்
பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவனை ஆண்டவரே மனதில் நினைக்கும் பொழுது, ஆண்டவரே அவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது நினைக்கிற இடத்திலே கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறீர் என்று கேள்விப்பட்டோம். அப்படியே இந்த செய்தியின்படி உம்முடைய பிள்ளைகள் நினைக்கும் பொழுது, உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது அவரிடத்தில் வந்து பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த இடத்தில் வந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியே செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசமமாக காணிக்கைகளுக்காக, ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக, பொருத்தனை காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளுக்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாக நீர் கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன். அத்தனை தேவைகளை சந்திக்க வேண்டும். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அடியான் செபிக்கிறேன். நிறைவான ஆசீர்வாதத்தோடு உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களுக்கு போகட்டும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆமேன். பில்லி ஒரு சின்ன அறிவிப்பு. பில்லி ஒரு